சூரிய கிரகணத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த சூரிய கிரகணத்தை செயற்கையாக உருவாக்குறதுக்காக இஸ்ரோ சமீபத்தில் ஒரு விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்ன வருதுன்னா, இத்தனையோண்டு விண்கலத்தை வச்சு எப்படி அவ்வளோ பெரிய சூரியனை, அதுவும் 6 மாதம் வரைக்கும் மறைச்சு சூரிய கிரகணத்தை செயற்கையாக உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? இந்த மிஷனுக்கு புரோபா 3 அப்படின்னு பேர். இதோட ஒரே நோக்கமே செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி அது மூலமா சூரியனை ஆராய்ச்சி பண்றது மட்டும்தான். இப்போ பொதுவாகவே விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த சேட்டலைட் ப்ரோப்ஸ் எல்லாமே தனியாவோ இல்லை 2-3 சேர்த்து அனுப்பினாலுமே கூட அது விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போய் அதோட வேலையை தனித்தனியா தான் பார்க்கும். ஆனா இந்த புரோபா 3 மிஷனை பொறுத்த வரைக்கும் அதுல 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் சரிசமமா ஒரே நேர்கோட்டில் பயணிச்சு போனாதான் அதால சூரியனை கரெக்டா ஆய்வு பண்ண முடியும். இயற்கையா சூரிய கிரகணம் நடக்கிறப்போ நிலா சூரியனை மறைக்குது. அது மறைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சூரியனோட விளிம்புல இருக்கக்கூடிய அந்த ஒளி தான் பூமி மேல வந்து விழுகுது. இப்போ அந்த விளிம்புல இருக்கக்கூடிய ஒளி அப்படிங்கறத கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனாங்கிறது கிட்டத்தட்ட சூரியனோட அட்மாஸ்பியர் மாதிரி, அதாவது வளிமண்டலம் மாதிரி. இந்த வளிமண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளால சூரியனை பத்தின நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நார்மலான நேரத்துல இதே ஆராய்ச்சி நம்ம பண்ண நினைச்சோம்னா சூரியனோட மையத்துல இருந்து வரக்கூடிய அதிகபட்சமான ஒளி இந்த கொரோனா ஒளியை தடுத்துருது. அதனாலதான் ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி ரொம்ப நேரத்துக்கு நம்ம சூரியனை மறைச்சு சைடுல இருக்கக்கூடிய அந்த கொரோனாவை பத்தின ஆராய்ச்சிகளை பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கொரோனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. இதுல கொரோனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த செயற்கை சூரிய கிரகணத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒன்னு நிலா மாதிரியும் இன்னொரு பூமி மாதிரியும் செயல்படுது. நிலா மாதிரி செயல்படக்கூடியது யாருன்னா OSC ஆக்குல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட். பூமி மாதிரி செயல்படக்கூடியது தான் கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் CSC. இதுல அந்த OSCல ஒரு வட்டமான டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் தான் சூரியனோட ஒளியை தடுத்து நிறுத்திடும். இப்ப தடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒளி எல்லாமே இந்த OSCக்கு பின்னாடி இருக்க போற அந்த CSC மேல வந்து விழுகும். அதுல தான் இந்த கொரோனோகிராஃப் இருக்கு. இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை தான். ஏன்னா இதுல 3 ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். CSC OSC போக அதுங்க 2ம் சேர்த்து சூரியனை எப்படி பாக்குறது அப்படிங்கிற அந்த பொசிஷனும் கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் அதால ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் அது எதுக்காக போச்சோ அந்த வேலையும் கரெக்டா செய்ய முடியும். எல்லாம் கரெக்டா பண்றாங்க சரி, ஆனா எதுக்காக சூரியனோட அந்த கொரோனா பகுதியை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவெல் ஹெல்த் மிக்ஸ்.